உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் ஒரு சிலருக்கு ஏதாவது நன்மைகள் எதிர்பாராமல் நடக்கும். சரிங்களா? அதுக்கு எல்லாரும் அதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு பக்கம். இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பை தருகிறது என்றால், சொந்த ஊரில் இருப்பவர்களை காட்டிலும் பூர்வீகத்தை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு பிற இடங்களில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது பிற இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வை பெற்றுத்தரும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைக்கான காலகட்டம். அவங்களுக்கு 9ஆம் இடம் சார்ந்தோ அல்லது 11ஆம் இடம் சார்ந்தோ தசாபுக்தியும் நடைபெறுகிறது எனில் உறுதியாக அந்த ஏற்றம் நன்றாக அமையும். கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல தான் தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுத்துருவீங்க, தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருவீங்க. 2ஆம் தேதி முடிச்சு கொடுத்துட்றேன், 4 நாளில் கொடுத்துட்றேன், 2 நாளில் கொடுத்துட்றேன், அதை பண்ணி கொடுத்துட்றேன், இதை பண்ணி கொடுத்துட்றேன்னு எதையாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க, எதையுமே காப்பாற்ற முடியாது. அப்போது அன்பர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மகர ராசினேயர்கள் வாய் விட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் முடியாத கமிட்மெண்ட்டையும் தயவு செஞ்சு கொடுக்காதீர்கள். உங்கள் கமிட்மெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க. எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து ஒரு 10% அதிகபட்சம், அவ்வளவுதான். ஆக இந்த பலனும் அவ்வளவுதான். நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு 5 பலனோ 6 பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது. கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா அப்படி ஒன்றும் ஒரு ஆகச்சிறந்த மாதம்னு இது எனக்கு தோணலை. பெரிய அளவில் ஏற்றத்தை தருகிற அமைப்புகள் இந்த மாதம் இல்லை. அதனால் என்னால் பலன்களை கொஞ்சம் நீடித்து பெரிய அளவில் உங்களுக்கு விவரிக்க முடியாது. எளிமையாக சுருக்கமாகவே சொல்லுகிறேன். இந்த மாதம் இங்கு நன்றாக இருக்கும் அங்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லுவதை காட்டிலும் எங்கெல்லாம் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் தான் சற்று கூடுதல். சரி, முதல்ல எங்கெல்லாம் நன்மைகள் அந்த ஒரு சில இடங்களை முதல்ல பார்த்துருவோம். முதல் அமைப்பாக உத்தியோக அமைப்புகளுக்காக அல்லது தொழில் அமைப்புகளுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களில் பெரும்பான்மையான நபருக்கு இந்த காலகட்டம் சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும். எப்படிங்க? வாய்ப்புகள் கிட்டும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஆக அன்பு நண்பர்களே, சொந்த மண்ணை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். ஜாதக ரீதியாகவும் 12ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் அந்த வெளியிட வாய்ப்புகள் சிறப்பானதாக அமையும். அதேபோல் இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியாக உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் ஒரு சிலருக்கு ஏதாவது நன்மைகள் எதிர்பாராமல் நடக்கும். சரிங்களா? அதுக்கு எல்லாரும் அதையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு பக்கம். இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்பை தருகிறது என்றால், சொந்த ஊரில் இருப்பவர்களை காட்டிலும் பூர்வீகத்தை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுன்னு பிற இடங்களில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது பிற இடங்களில் வேலை செய்பவர்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வை பெற்றுத்தரும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைக்கான காலகட்டம். அவங்களுக்கு 9ஆம் இடம் சார்ந்தோ அல்லது 11ஆம் இடம் சார்ந்தோ தசாபுக்தியும் நடைபெறுகிறது எனில் உறுதியாக அந்த ஏற்றம் நன்றாக அமையும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் ஓரளவு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நகர்வு நல்லாவே இருக்கும். பெரிய முதலீடு போடாதீங்க, லிமிட்டுக்குள்ளே தொழில் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஆனாலும் வருமானம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும்.
பெரிதாக பின்னடைவு கிடையாது. ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக முதலீடு போடுறீங்கன்னா அதை நகர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நின்று போயிடும் தொழில் அமைப்புகள். அப்போ கூடுமான வரையில் லிமிட்டுக்குள்ளே தொழிலை நகர்த்திக்கிட்டிங்கன்னா வருமானம் சூப்பர். 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா ஓரளவுக்கு நல்ல நகர்வுகளோடவே நகரும். ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு என்று கேட்டால், இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது ஒரு 2 விஷயந்தான். திருமண அமைப்புகள் கைகூடி வரும். எதிர்பாராத விதமாக திடீர் திருமணங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு சிலர் இந்த லவ் பண்ணுவாங்க, கந்தர்வ திருமணம், அதாவது பெற்றோர் சம்மதமின்றி தனித்து வெளியில் ஓடி போய், அதுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு டக்குன்னு திருமணம் முடிஞ்சிடும். மகர ராசியில் அந்த எதிர்பாராத திடீர் திருப்பு முனையான திருமணங்கள்லாம் நடைபெறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ ஜாதக ரீதியாகவும் 11ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் இந்த காலகட்டம் திடீர் திருமணங்கள், எதிர்பாராத திருமணங்கள் நடக்கும். இது ஒரு அமைப்பு. இவ்வளோதான் நண்பர்கள். இதை தவிர வேறு எதுவும் பெரிதாக சிறப்புன்னு சொல்லுகிற அளவில் இல்லை. கவனமாக இருக்கணும். எங்கெங்க? முதல் அமைப்பு மன வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும். தொட்டதுக்கெல்லாம் சண்டை வரும். அப்போது ஜாதக ரீதியாக 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசை நடக்குதுன்னா இன்னும் அந்த கணவன் மனைவி உறவு நிலை பிரச்சனைகளினுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். அப்போ மனவாழ்வில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிறது தான் முதன்மையான அறிவுரை. அல்லது உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இல்லைனா ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் மன வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்க முடியாது. ஆக மொத்தத்தில் மன வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸை தரும். அதில் கொஞ்சம் கூடுதலான கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் சிறப்புகள் மீன்ஸ் கவனமாக இருக்கிறது. சரிங்களா? கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல தான் தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுத்துருவீங்க, தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருவீங்க. 2ஆம் தேதி முடிச்சு கொடுத்துட்றேன், 4 நாளில் கொடுத்துட்றேன், 2 நாளில் கொடுத்துட்றேன், அதை பண்ணி கொடுத்துட்றேன், இதை பண்ணி கொடுத்துட்றேன்னு எதையாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவீங்க. எதையுமே காப்பாற்ற முடியாது. அப்போது அன்பர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மகர ராசினேயர்கள் வாய் விட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும், முடியாத கமிட்மெண்ட்டையும் தயவு செஞ்சு கொடுக்காதீர்கள். உங்கள் கமிட்மெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை தரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அன்பு நண்பர்களே, ஒருவேளை 2ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த கமிட்மெண்ட்ஸில் தொந்தரவுகள் வரும். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. இதுக்கு அடுத்ததான் வேறு என்ன இடங்களில் கவனம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்துங்க. உடல் நிலையில் தொந்தரவுகள் வரும். ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஹெல்த் தொந்தரவுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நீடித்த தொந்தரவு அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த நோயின் வீரியம் சற்று அதிகப்படலாம். இந்த வண்டி வாகன பிரயாணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லது. ஆக மொத்தத்தில் உடல்நிலை சார்ந்து இந்த மாதம் சிறப்பு இல்லை. குறிப்பாக 2வது வாரத்திலிருந்தே இந்த மாதம் உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக நகரணும். உடல் நிலையில் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் ரொம்ப ரொம்ப கவனமாக நகரணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு என்ன கவனமாக இருக்கணும்னா, தொழில் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிக முதலீடுகளை கொண்டு போயிட்டு போடுறது நல்லதில்லை. அது தொழிலில் தொந்தரவு பண்ணும், பொருளாதார ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ தொழில் செய்கின்ற அன்பர்கள் ஒரு லிமிட்டுக்குள்ளே தொழில் பொருளாதாரத்தை வச்சுக்கிடுங்க. அதை தாண்டி பெரிய அளவில் கொண்டு போய் பண்ணும்போது மாட்டிக்கிடுவீங்க. அந்த தவறை நீங்கள் செய்தல் கூடாது அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் ஆரோக்கிய அமைப்புகளுக்கும் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பில் இல்லை. அப்போ மகர ராசினியர்கள் இந்த மாதம் சற்றே பார்த்து கவனமாக கடந்து வர வேண்டியது அவசியம். ஆக அனைத்து மகர ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.